ஒரு மாடலிங் தைக்கிறதுக்கு ஈஸியாக சொல்லிடுறாங்க மக்கள் குறை. ஆனால் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நாங்கள் டெய்லர் தைச்சாதான் வர்ற துணி பார்க்குறதுக்கு அப்படி லுக்காக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கல்லுலலாம் வந்து தையல் வரணும். ஏன்னா அப்போ தான் லுக்காக இருக்கும். கையில் எம்மிங் பண்ணோம்னா இல்லை பசை வச்சு ஓட்டினோம்னா அது கொஞ்சம் நாளில் தண்ணியில் போட 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 வேந்துட்டு வந்துடும் அப்படியே. அதனால் இப்படி தையல் விட்டோம்னா தான் அப்படியே கப்பு நிற்கும், பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா? இது எல்லாமே கல் தான், ஸ்டோனு. ஆனால் இதில் அப்படி லைட்டாக அப்படி மேலே விட்டுட்டு வரணும். கொஞ்சம் ரிஸ்க்கில் ரொம்ப ரிஸ்க்கு. 3 ஊசி உடஞ்சிருக்கு. ஆனாலும் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து தைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு டெய்லருங்களுக்கு யாருமே மதிப்பு கொடுக்குறதில்ல. அதனால் மக்களே எங்களுடைய கஷ்டத்தை பாருங்கள். இப்படி தான் நாங்கள் உங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுக்குறோம், உங்களை அழகாக்குறோம், உங்களை லுக்காக காமிக்கிறோம். ஆனால் அந்த டைலர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை. தயவுசெய்து கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஓகே.